எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரோஸ்ட்டு தான் செய்ய போகிறேன். ரோஸ்ட்டு நான் ஏற்கனவே 2-3 வீடியோ போட்டிருக்கிறேன். அது வேறு மாதிரி மெத்தடில் போட்டிருப்பேன். இட்லி மாவு ஆட்டின மாவு வச்சு நான் ரோஸ்ட்டு செஞ்சு காட்டியிருப்பேன். இன்றைக்கி கடையிலலாம் இதுக்குன்னே தனியாக ஊற வச்சு ஆட்டி தான் நாங்கள்லாம் செய்வோம். ரொம்ப நல்லாயிருக்கும், அதாவது டேஸ்ட்டாக இருக்குது. இப்போல்லாம் நம்ம பெரிய பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னா நல்லா நீளமாக ரோஸ்ட்டு தருவாங்க. நல்ல கலராக முறுமுறுன்னு இருக்கும். அது ரெண்டாவது அதை விட டேஸ்ட்டு முக்கியம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரோஸ்ட்டு. நம்ம வந்து இட்லி மாவில் எடுத்து செய்கிறது கூட இந்த மாதிரி நம்ம ஆட்டி செய்கிற ரோஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் ஊற வச்சு அதுக்கே தனியாக, அதாவது ரோஸ்ட்டுக்கே தனியாக நான் வந்து அரிசி ஊற வச்சு ஆட்டி தான் நான் உங்களுக்கு ரோஸ்ட்டு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போ அது எப்படி செய்கிறது, எப்படியெல்லாம் செஞ்சால் அது டேஸ்ட்டாக ருசியாக மணமாக நல்லா மொறுன்னு வரும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க இப்போ அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தோசைக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரேஷன் அரிசி, புழுங்கல் அரிசி தான். அதே மாதிரி இது ரேஷனில் வாங்கினா பச்சை அரிசி. பாருங்கள், இப்போல்லாம் நல்லாவே இல்லை அரிசி. ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி இப்படியெல்லாம் போடுறாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், அது கொஞ்சம் காலம் போட்டாங்க. இப்போ பச்சரிசியே போடாமல் இருந்தாங்க. இப்போ மறுபடி இந்த மாதிரி ரொம்ப நல்லாவே இல்லை அரிசி. இந்த மாதிரி தான் வருது. கழுவுனா நல்லா வெள்ளையாக வந்துடும். அளந்து போட்டுக்கலாம். ஒன்று, 2 டம்ளரு புழுங்கல் அரிசி, 1.5 டம்ளரு பச்சரிசி. இந்த அளவு போட்டிங்கன்னா தான் தோசை நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு உளுந்து எவ்வளோ எடுக்கணும்னா ஒரு 1/4க்கு கீழே எடுத்துக்கோங்க. 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் கீழே இருக்கட்டும். அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி அளந்த அதே பாத்திரத்தில் எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நம்ம உளுந்து எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு கடலைப்பருப்பு இதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கோங்க. என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது, நான் இனிமேல் வாங்கிட்டு வந்து அதில் சேர்த்துக்குவேன். அதனால் நான் அளவு சொல்லிடுறேன். 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூனில். இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊறணும். நான் கழுவிட்டு காட்டுறேன். இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஊறட்டும். இப்போ நம்ம அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சு 4 மணி நேரம் வச்சு பாருங்க, நல்லா ஊறிடுச்சு. இதை நான் மறுபடியும் கழுவிட்டேன். கழுவி 2 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம கிரைண்டரில் போடுறதுனாலும் போடலாம், மிக்சியில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். எனக்கு வந்து அரிசி கம்மியாக இருக்குங்கிறதுனால நான் இன்றைக்கி மிக்சியில் தான் போட போகிறேன். மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்போ தான் அரை விடும். நிறையா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அரிசி அரை விடாது. நல்லா நைஸாக அரைச்சி வச்சு பாருங்கள். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லாமே அரைச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்சி சாரை கழுவி இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கி வச்சுருங்க. இந்தளவு கலக்கி வச்சுருக்குறேன். காலையில் இன்னும் 2 ஐட்டம் சேர்க்கணும், அப்போ கரெக்டாக இருக்கும். நல்லா பொங்கி வரும் பொழுது கரெக்டாக இருக்கும். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா பொங்கணும். இட்லி மாவு மாதிரி தான் இதுவும் நல்லா பொங்கி வரணும். காலையில் பார்க்கலாம். நேற்று கலக்கி வச்ச மாவு 1/4 குண்டாவுக்கு வச்சுருந்தேன். 1/2 குண்டாவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு. வரைக்கும் நேற்று தண்ணி அரைஞ்சி இன்றைக்கி எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இப்போ இதில் 50 கிராம் வெள்ளை ரவை போட்டுக்குவோம். ஒரு 1/4 ஸ்பூனு சர்க்கரை போட்டுக்குவோம். சர்க்கரை போட்டிங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும், அதுக்காகத்தான். எல்லாமே போட்டு கலக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சிடணும். இந்த ரவை ஊறணும். இப்போ ஊறட்டும். இப்போ 10 நிமிஷமே ஆயிடுச்சு. அப்படி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி கட்டி முட்டி இல்லாமல் தோசைக்கல்லை நல்லா காய வச்சு நல்லா சூடு பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த நம்ம கடையில் வாங்கின மாதிரி அது மொறுமொறுப்பு அதே மாதிரி கிடைக்கும்.
தோசைக்கல் காஞ்சிட்ருக்குது. இது எந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். தண்ணி போட்டால் நல்லா சத்தம் வரணும். இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கணும். இதை கூட அந்தளவு காஞ்சிருக்கணும். லைட்டாக ஒரு துணி போட்டு துடைச்சிக்கோங்க. கரண்டியில் ஊற்றுறதுனால ஊற்றலாம், இந்த மாதிரி கப்பில் ஊற்றுறதுனால ஊற்றலாம். இப்போ நான் கப்பிலே ஊற்ற போகிறேன். இப்போ அடுப்பை தூண்டி விட்டுக்கோங்க. நான் குறைச்சி வச்சுருந்தேன், இப்போ தூண்டி விட்டுருக்குறேன். இப்போ வேகட்டும். இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்ருங்க. கொஞ்சம் ரொம்ப வேக விட்டு இழுக்காதீங்க, இப்போவே இழுத்து விட்ருங்க. அப்போ தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த கலர் கிடைக்கும். எடுத்துக்கலாம். இப்படி மடக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா சூப்பரான, நம்ம வெளியில் போய் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரோஸ்ட் நல்லா மொறு மொறுன்னு பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரியே இன்னொன்று ஊற்றிக்கலாம். பாருங்க, நான் பிச்சு காட்டுறேன். நல்லா மொறு மொறுன்னு இருக்கு பாருங்க. பாருங்க, நல்லா மொறு மொறுப்பாக இருக்கு. பாருங்க, நல்லா இருக்கு. இப்போ பாருங்கள், ரோஸ்ட்டு நம்ம கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்குது. அரிசி ஊற வச்சு இதுக்காகவே தனியாக ஆட்டி எடுத்த மாவில் செஞ்ச ரோஸ்ட்டு ரொம்ப அருமையாக வந்திருக்குது. அதுக்கு வந்து கொத்தமல்லி சட்னி, வெங்காய சட்னி அரைச்சிருக்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் தேங்காய் சட்னி இருந்தாலும் நல்லாயிருக்கும். அரைக்க டைம் இல்லை, அதனால சாம்பார் சூப்பராக இருக்கும். சாம்பார், அதை கடையில் வைக்கிற சாம்பார், தேங்காய் சட்னி, இது 4 ஐட்டம் வச்சு சாப்பிட்டா இது அடிச்சுக்கிறக்கே முடியாதுங்க. நல்லா மொறு மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது ரோஸ்ட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அளவுகள்லாம் நான் போட்ட மாதிரியே அதே அளவுகளில் போட்டு செய்யுங்க. ரொம்ப சிம்பிளான வேலை தான், ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. நம்ம கடையில் போய் சாப்பிட்ற மாதிரியே வீட்டிலேயே சாப்பிட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இருக்கிறவங்களாம் நல்லா மொறு மொறுன்னு தான் கேட்குறாங்க. அந்த மொறு மொறுன்னு வர்றதுக்கு தான் இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை மறந்துடாமல் அமுத்தி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். சூப்பராக இருக்கும் ரோஸ்ட்.